எப்போவுமே வந்து மீன் தான் வாங்குவோம். இந்த வாரம் பார்த்திங்கன்னா மட்டன் வாங்கலான்னு சொல்லி கிளம்பிட்டோம். எங்கள் வீட்டில் பார்த்திங்கன்னா இந்த தீபாவளி, பொங்கல், ஏதாவது பண்டிகை அப்படிங்கிற நேரத்தில் மட்டும்தான் நாங்கள் மட்டன் வந்து வாங்குவோம். ஏன்னா அது வந்து ரேட்டும் அதிகம், கொலஸ்ட்ராலும் அதிகம். அதனால் அந்த பக்கம் நாங்கள் போகிறதில்ல. என்னடா இது வார வாரம் மீன் மார்க்கெட்டுக்கே போயிட்டுருக்கோம், இந்த வாட்டியாவது மட்டன் எடுக்க போகணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் சரி மட்டன் எடுக்கலான்னு கிளம்பிட்டோம். எங்கள் பாப்பாவுக்கும் பார்த்திங்கன்னா நாங்கள் நான்வெஜ்லாம் கொடுத்து பழக்கியிருக்கனால எது கொடுத்தாலும் அவளும் சாப்பிட்ருவா. பெருசாக ராவடியெல்லாம் பண்ண மாட்டா. இந்த நாட்டில் நிறைய பேர் மீன் தான் சாப்பிடுவாங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா மீன் மார்க்கெட்டுக்கு போனோம்னா நிற்க கூட இடம் இருக்காது. நார்மலாக மீன் கடைக்கு போனால் கூட நிற்க கூட இடம் இருக்காது. ஆனால் மட்டன் கடையும் சரி, சிக்கன் கடையும் சரி ஓரளவுக்கு காற்று வாங்கிட்டு தான் இருக்குது. அதுவும் முக்கியமாக மட்டன் கடை ரொம்பவே காற்று வாங்கிட்ட மாதிரி தான் இருந்தது. சரின்னு சொல்லிட்டு மட்டன் வாங்கிட்டு வீட்டுக்கு வந்துட்டோம். பாப்பா நொங்கு கேட்டு ராவடி பண்ணிகிட்டு இருந்தாலே அவளுக்கும் நொங்கு வாங்கிட்டு வீட்டுக்கு வந்து சாப்பிட வச்சிட்ருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு என் ஃப்ரெண்ட்ஸ் வீட்டிலலாம் அவங்க ஹஸ்பண்ட் கூட நான்வெஜ்னால் அவங்க ஹஸ்பண்ட் தான் சமைப்பாங்க. எங்கள் வீட்டில் பார்த்திங்கன்னா என் புருஷனுக்கு இந்த கழுவி கொடுக்குற வேலை மட்டும்தான் வரும். மற்றபடி சமைக்கிற வேலையெல்லாம் வராது. வருஷத்துக்கு ஒரு தடவை குழம்பு வச்சாலும் நல்லா டேஸ்ட்டாக தான் வைப்பேன். இது பார்த்திங்கன்னா நான் சாப்பிடும்போதே வீடியோ எடுக்கலான்னு நினச்சேன். ஆனால் மறந்து போயிடுச்சு. பசியில் வந்துட்டு எனக்கு மட்டனை பார்த்தோன்னே சாப்பிடணுன்னு தான் தோணுச்சு, வீடியோ எடுக்கணும்னு தோணலை. அதனால் வந்து சாப்பிட்டு முடிச்சுட்டு வீடியோ எடுத்து காட்டுறேன்.